அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, சூரா ரூம் அதுல முதல் 6 வசனங்கள் இறங்கின அதோடைய பின்னணிய இந்த பதிவுல நாம பார்ப்போம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த குரானை பொறுத்த வரைக்கும் அது பல விஷயங்களை பேசுது. இறைவன் புறத்திலிருந்து வந்தது அப்படிங்கிற அந்த ஒரு சான்றுகள் குரான் முழுக்க பரவி இருக்கு. அது அந்த காலகட்டத்து மக்கள் கண்கூடாவே அதை பார்த்தாங்க. நமக்கு சில விஷயங்கள் படிச்சுதான் அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது. குரானை அன்னைக்கு படிக்காமலேயே கேள்விப்பட்ட மக்கள் பெருவாரியாக இஸ்லாத்தில் இணைந்தார்கள் அப்படின்னு சொன்னா அந்த குரானுடைய மிகப்பெரிய அற்புதம் தான். குரான் எப்படி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொன்னா, அதாவது இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இறைத்தூதர் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியே குரான் தான். அவர் எந்த அற்புதங்களும் நிகழ்த்தல. அந்த அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றலை இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுக்கல. அப்ப இறைத்தூதருக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமாக அத்தாட்சியாக இறைவனால் கொடுக்கப்பட்டது குரான் தான். என்ன காரணம் அப்படின்னா, குரானுடைய அந்த இலக்கிய தரம் மிகவும் உயர்ந்தது. இன்னி வரைக்கும் அரபு இலக்கிய புத்தகத்திலேயே குரானுடைய இலக்கிய தரத்துக்கு நிகராக ஒரு தரமான அரபு புத்தகம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அது இறைவனால அருளப்பட்ட அந்த ஒரு விஷயத்தினால அது சாத்தியமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கு. இந்தந்த இடத்துல இந்தந்த வார்த்தைகள் இப்படித்தான் வரணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கும்ல, ஒரு இலக்கணம் வச்சிருப்பாங்கல்ல எல்லா மொழிகள்லயும். அது குரான் அசால்ட்டா அடிச்சு நொறுக்கி இருக்கும். ரொம்ப அழகா அந்த வரம்பு மீறலை செஞ்சிருக்கும். ஆனா ஒரு அழகான ஒரு கலையை அது கற்றுக் கொடுத்துருக்கும். இது அன்னைக்கு இருந்த மக்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியா இருந்தது. குறிப்பா குரானை அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிச்சாங்க பாருங்க குறைஷி மக்கள். அவங்களுக்கு இது பொறாமையாவே இருந்தது. முதல்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் அது சம்பந்தமான ஒரு பொறாமையும் அவங்களுக்கு வந்தது. என்ன காரணம் அப்படின்னா, எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் ஒரு உயர்ந்த இலக்கிய தரமான விஷயங்களை வாய் வழியாகவே பொழிகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த மக்களால ஏற்றுக்கொள்ள முடியல. பல பேருக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அதனால இறைத்தூதரை உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பல பேருக்கு அது பொறாமையை தான் உண்டாகுச்சு. அப்போ குரானை பொறுத்த வரைக்கும் இறைத்தூதருக்கு அதுதான் அற்புதமாகவும் அத்தாட்சியாகவும் இருந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இதுல பாக்குறோம். இதுல இப்படிப்பட்ட இலக்கிய தரத்தை வைத்து மட்டுமே குரான் அன்னைக்கு வெற்றி கொண்டுச்சா அப்படின்னா இல்ல. மக்களுக்கு சமூக நீதியை கொண்டு கொடுத்தது, பெண்களுக்கான உரிமைகளை அது கொண்டு கொடுத்தது, இது போக அரசை ஆள்பவர்களுக்கான வரம்புகளை அது விதித்திருந்தது. இப்படியெல்லாம் மக்களை அது சென்றடையும் பொழுது இந்த வசனங்கள் மக்களை ஈர்த்தது. அதனால்தான் நபிகளுடைய காலகட்டத்திலேயே அந்த அரபு மக்கள் இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வரலாற்றை நாம பார்க்கிறோம். அதுல பல முன்னறிவிப்புகளும் செய்யப்பட்டது. அந்த முன்னறிவிப்புகள் அவர்களுடைய காலகட்டத்திலேயே நிகழும் பொழுது அவங்க ரொம்பவும் ஆடிதான் போயிட்டாங்க. அரபு உலகமே ஆடிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரியான முன்னறிவிப்புகள். குறிப்பா 30வது அத்தியாயத்துல அந்த முதல் 6 வசனங்கள் செஞ்ச அந்த முன்னறிவிப்பு இருக்குது பாருங்க. அந்த வசனங்கள் இறங்கின அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நிகழ்வு, அந்த முன்னறிவிப்பு நிகழ்வதற்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல இப்படித்தான் வருங்காலத்துல நிகழும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் ஏளனப்படுத்தினாங்க, சிரிச்சாங்க. இதையெல்லாம் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு. இதை நம்புறவங்க உண்மையிலேயே அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் அப்படின்னு அந்த குறைஷிகள் இந்த வசனங்களை ஏளனம் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல இருந்தது. அவர்களும் அன்னைக்கு துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தார்கள். அதனால அவங்க ரொம்பவும் ஒரு கேலிக்குரிய கிண்டலுக்குரிய வசனங்களா தான் குரானுடைய வசனங்களை பார்த்தாங்க. எல்லா வசனங்களையும் அவங்க அப்படிதான் பார்த்தாங்க, மொத்த குரானையும். குறிப்பா இந்த அத்தியாயத்துடைய முதல் 6 வசனங்கள் அவங்களுக்கு ரொம்பவும் பேசு பொருளா இருந்தது. அதாவது வெறும் வாயே நாங்க மெண்டுகிட்டு இருப்போம், அவள் கிடைச்சா சும்மா விடுவோமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மக்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த அத்தியாயத்துடைய முதல் 6 வசனங்கள் என்ன பேசுது, அதுக்கு அந்த மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ஆனா இதோடைய பின்னணி எப்படிப்பட்டதா இருந்தது, இது எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு முதல்ல அந்த வசனத்தை நாம முதல்ல படிச்சிருவோம். 6 வசனங்களை நாம படிச்சிருவோம். அலிஃப் லாம் மீம். ரோமானியர் அண்டை நாட்டிலேயே தோல்வி அடைந்துள்ளனர். மேலும் அவர்கள் தங்களுடைய இந்த தோல்விக்கு பின் சில ஆண்டுகளுக்கு உள்ளாகவே வெற்றி அடைந்து விடுவார்கள். முன்பும் பின்பும் அல்லாவுக்கே அதிகாரம் உரியதாகும். மேலும் அந்த நாளில் அல்லாவினால் அளிக்கப்பட்ட வெற்றியை கண்டு முஸ்லிம்கள் மகிழ்ச்சி கொண்டாடுவார்கள். தான் நாடுவோருக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். மேலும் அவன் வலிமை மிக்கவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கிறான். இது அல்லாஹ் அளித்த வாக்குறுதியாகும்.
அல்லாஹ் ஒருபோதும் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்வதில்லை, ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இப்ப இதுதான் இந்த 6 வசனம். இதுல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ரோமானியர் அண்டை நாட்டிலே தோல்வி அடைந்துள்ளனர், மேலும் அவர்கள் தங்களுடைய இந்த தோல்விக்கு பின் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே வெற்றி அடைந்து விடுவார்கள் அப்படின்னு இறைவனால சொல்லப்படுகிறது. இது ஒரு முக்கியமான பேசுபொருளா இன்னைக்கு மாறினதுக்கான காரணம் என்னவா இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ரோமானிய பேரரசு ஒரு கிறிஸ்தவ பேரரசு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த நேரத்துல அது ஒரு தௌஹீத், அதாவது ஏகத்துவ பேரரசாக, ஒரு ஆன்மீக ஆட்சி கொண்ட பேரரசாக, இறைவனை மட்டுமே வணங்கிய ஒரு பேரரசாக அன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரம். அப்ப இந்த வசனங்கள் அருளப்பட்ட அந்த நேரத்துல முஸ்லிம்கள் பெரிய அளவுல துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தாங்க. அந்த துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருந்த காலகட்டத்துல இந்த ரோம் தோல்வி அடைஞ்சிருக்கு, ஆனா மறுபடியும் அது வெற்றி அடையும். அது வெற்றி அடையும் போது முஸ்லிம்களால நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, முஸ்லிம்களை கிள்ளுக்கரியாக நினைத்து கொண்டிருந்த அன்றைய குறைஷிகள், அந்த ரோம் ஜெயிக்காது, நீங்களும் ஒருத்தர் கூட உசுரோடு இருக்க போறது இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரியான வசனங்களை முகமது வந்து கொண்டு வர்றாரு, நீங்களும் அதை நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பார்த்தாங்க. அப்ப இதோடைய வரலாற்று பின்னணியை நாம முழுசா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இந்த வசனத்துடைய அந்த ஒரு வலிமையை நமக்கு வந்து புரியும். அதாவது 603வது வருஷம் ரோமானிய பேரரசுல ஒரு கலகம் வெடிக்குது. அன்னைக்கு அந்த பேரரசுல சக்கரவர்த்தியா இருந்தவர் மௌரிஸ். அவருக்கு எதிராக ஃபோகாஸ் அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு கலகத்தை உண்டு பண்றான். அந்த மன்னனுடைய மகன்களை ஒட்டுமொத்தமா கொன்னுட்டு மன்னரையும் கொல்றான். அவங்களுடைய மனைவிகள், அப்புறம் பெண்கள் எல்லாரையுமே, அதாவது மகள்கள் எல்லாரையுமே கொன்னுடுறான். அந்த மன்னருடைய உடலை, தலையை தனித்தனியா வச்சு மக்கள் கிட்ட ஊர்வலமா அனுப்புறான். இது நடக்கிறது கிபி 603. இந்த நேரத்துல இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூதுத்துவமே கிடைக்கப்படல. அவர் வந்து ஒரு சாதாரண மனிதராகத்தான் இருந்தார். ஆனால் இந்த செய்தி ஒட்டுமொத்த அரேபியாவிலையும் பரவிக்கிட்டு இருந்தது. இப்ப இந்த மன்னரை காப்பாற்றுவதற்காக நான் வர்றேன் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கிளம்பி வர்றாரு. யார் அப்படின்னா பாரசீகத்து மன்னர். அவர் குஸ்ரு மன்னர், கிஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப இந்த குஸ்ரு மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த பாரசீகத்தை நான் காப்பாத்துறேன். ஏன் அப்படின்னா, இந்த பாரசீக மன்னர் வந்து எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நான் பாரசீகத்துடைய மன்னரா உட்காந்து இருக்கிறதுக்கு காரணமே இந்த மௌரிஸ் தான். அப்ப இந்த மௌரிஸை வந்து இவன் கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னா, இவனை நான் சும்மா விட மாட்டேன், ரோமானிய பேரரசை நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற பேர்ல அந்த நாட்டை பிடிப்பதற்காக இவர் வந்து உள்ள நுழைகிறார். அந்த நேரத்துல உலகத்திலேயே 2 பெரும் வல்லரசு அப்படின்னு சொன்னா இந்த ரோமும் பாரசீகமும் தான். அப்போ ரோம் தோல்வி அடையுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பாரசீகம் இதை வந்து சரியா பயன்படுத்துது. ஏன்னா இப்ப அவங்க பலகீனமா இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இதுக்கிடையில ஆப்பிரிக்கால இருந்து இந்த ரோமை காப்பாத்துறதுக்காக ஹெராக்லியஸ் அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு படை வருது. அதாவது ரோம பேரரசுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல தான் இந்த ஆப்பிரிக்காவுடைய பெரும்பகுதிகள் இருக்கிறது. அதே மாதிரி சிரியா, ஜோர்டான், லெபனான், பாலஸ்தீன், இந்த அரபு பிரதேசங்களும் இந்த ரோமானியர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த ஆப்பிரிக்கால இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஹெராக்லியஸ் ரோமுக்கு வண்டியை விடுறாரு. ஒரு மிகப்பெரிய படை உள்ள போகுது. போன வேகத்திலே இந்த போக்கஸை பிடிக்கிறாங்க, கொல்றாங்க. எப்படியெல்லாம் இவன் வந்து அந்த மன்னரை சித்திரவதை பண்ணி கொன்னானோ அதே மாதிரி இவனையும் கொல்றாங்க. கொன்னுட்டு பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இப்ப நம்ம ரோம பேரரசை மீட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு அவங்க வர்றாங்க. மன்னராக இந்த ஹெராக்லியஸ்க்கு முடிசூட்டப்படுகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில இந்த அரசு பலவீனமா இருக்கு, இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த இந்த ரோம பேரரசை எதிர்த்து வந்த இந்த பாரசீக பேரரசு பல இடங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த குஸ்ரு மன்னர் கிளம்பி வந்தாரு பாருங்க, இது அவர் சொல்லி வந்த காரணம் பொய்ங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா அந்த மன்னரை கொன்னவனை பழி வாங்கணும், ஆட்சியை வந்து தக்க வைக்கணும் அப்படின்னு தான் வந்தாரு. ஆனா இந்த ஹெராக்லியஸ் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாருல்ல, அப்ப இவங்க திரும்பி போக வேண்டியதானே, போகல. என்ன காரணம்? நாடு பிடிக்கிற ஆசை. ஒரு மிகப்பெரிய பிரதேசத்தை பிடிச்சு இந்த உலகத்துடைய மன்னனே நான் தான் அப்படின்னு வந்து சொல்லணுங்கிற அந்த ஒரு பின்னணி தான் இதுக்கு காரணமா இருந்தது. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த குஸ்ருவுடைய படைகள் ஒவ்வொரு பிரதேசமாக வீழ்த்தி கொண்டே வருகிறது. அப்படி வீழ்த்தி கொண்டே வந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முக்கியமான பிரதேசங்கள் எல்லாமே இவங்களோட தங்களுடைய கட்டுப்பாட்டுல எடுக்கிறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போக்கஸ் இவனை கொன்ன அந்த வருஷம் இருக்கு பாருங்க, யார் இந்த ஹெராக்லியஸ் கொன்னுட்டு ரோம பேரரசை காப்பாத்திட்டேன் அப்படின்னு அவர் வந்து நினைச்ச அந்த ஒரு காலகட்டம் எது அப்படின்னா 610. 603ல கலகம் நடந்தது. 610ல அந்த கலகம் அடக்கப்பட்டது. இந்த போகாஸை இவர் வந்து கொன்னுட்டாரு.
இது 610. இந்த வருஷத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூதுத்துவம் கிடைக்குது. அவர் தூதராக பிரகடனப்படுத்தப்படுகிறார் இறைவனால். அப்ப இந்த சூழ்நிலையை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். இங்க ஆட்சியை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பாரசீகத்துல இருந்து கிளம்பின படை ஒவ்வொன்னா கைப்பற்ற ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்துல இறை தூதர் அவர்களுக்கு தூதுத்துவம் கிடைக்கிறது. இந்த தூதுத்துவம் கிடைக்கப்பட்டு அந்த நேரத்துல ரகசியமா தான் எல்லா பிரச்சாரங்களும் செய்யப்பட்டுச்சு. அவர் தன்னை பகிரங்கப்படுத்திக்கல. ஏன்னா காலகட்டம் ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப ஆபத்தான விஷயத்தை தான் அவர் பிரச்சாரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு வெளிப்படையான பிரச்சாரங்கள் மிக நிச்சயமாக உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு ஆரம்ப காலத்துல இறைதூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது உண்மை. ஆகையினால ஒரு ரகசியமான பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார். ஆனால் 4 வருடங்கள் கழித்து 614 மைய பகுதியில பகிரங்கமான பிரச்சாரத்துக்கு இறைதூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. அப்ப இந்த காலகட்டத்துலதான் குறைஷிகளுடைய மிக கடுமையான எதிர்ப்பை முஸ்லிம்கள் சந்திக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த பாலைவனத்துல சுடுமணல்ல முஸ்லிம்களை புரட்டி எடுக்கிறாங்க, அந்த தோள்களை கிழிக்கிறாங்க, சாட்டையடி அடிக்கிறாங்க, எரியிற நெருப்பு, அந்த அனல் கக்குற அந்த விறகு இருக்கு பாருங்க, அது மேலேயே சில பேரை படுக்க வைக்கிறாங்க. அந்த சூட்டுல அந்த தோள்கள் எல்லாமே உருகி ஊத்தக்கூடிய நிகழ்வெல்லாம் அந்த இடத்துல நிகழுது. இது எப்படிப்பட்ட காலகட்டம்? 614 இருந்து 15 இந்த மாதிரியான சூழ்நிலை நிகழுது. ஆனா இந்த காலகட்டத்துல ரோமானிய பிரதேசத்துல என்ன நடக்குதுன்னா, பாரசீகம் பல இடங்கள்ல வெற்றி கொண்டு அந்த முக்கிய பகுதியாக கருதப்படக்கூடிய சிரியா, ஜோர்டான், லெபனான், பாலஸ்தீன் இந்த பகுதிகளையும் அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இயேசுவை சிலுவையில அரைஞ்சாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த ஒரு சிலுவையை அவங்க வச்சிருக்கிறாங்கல்ல, இன்னும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஒரு சிலுவையை. அந்த சிலுவையை கூட அவங்க அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ரகசியமா எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த பாரசீகர்கள். என்ன காரணம்னா, இவர்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், ரோமானியர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த சிலுவையையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த தேவாலயம் தரைமட்டமாக்கப்படுது. ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறாங்க இந்த பாரசீகர்கள். அப்ப ஒரு இடத்துலயும் தேவாலயங்கள் இல்லாத நிலைக்கு கொண்டு வரணுங்கிற பேர்ல தேவாலயங்கள் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் அவங்க வெற்றி அடைகிறாங்களோ அங்கெல்லாம் முக்கியமான தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது. அப்ப இது ரோமானியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாவது. அவங்க எல்லா இடங்கள்ல விட்டு வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எந்த இடமும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். அப்ப இந்த சூழ்நிலையில 615 இந்த காலகட்டத்துல எல்லா இடங்கள்லயும் என்ன பேசு பொருளா இருக்குது அப்படின்னா, ரோம் தோல்வி அடைஞ்சிருச்சு, பாரசீகம் எல்லா இடத்தையும் பிடிச்சிக்கிட்டே வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல தலைநகர் கான்ஸ்டான்டினோபிளையும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மன்னர் ஹெராக்லியஸ் கொல்லப்பட்டு விடுவார் அப்படிங்கிறது தான் ரொம்ப பேசு பொருளா இருந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த குறைஷிகள் ரொம்பவும் கிண்டல் பண்றாங்க. எப்பா, கிறிஸ்தவர்களை நீங்க ஏகத்துவவாதிகள்னு சொல்றீங்க, அவங்களும் இறைவனை தான் வணங்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நெருப்பை வணங்குறவங்க, எங்களை மாதிரி சிலை வணக்கத்தை செய்யறவங்க, அவங்கள ஜெயிச்சிட்டாங்களே, இறைவன் அவங்களுக்கு உதவவே இல்லையப்பா, நீங்க எங்க கிட்ட எப்படி அடி வாங்குறீங்களோ அந்த மாதிரி பாரசீகர்கள் கிட்ட அவங்க அடி வாங்கிட்டு இருக்கிறாங்களே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கிண்டலான பேச்செல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இறைவன் உங்கள் பக்கம் இல்ல, நாங்க வணங்குவதுதான் உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருந்த அந்த வேலையில தான் இறைவன் புறத்திலிருந்து இந்த வசனம் இறங்குகிறது. ரோமானியர் அண்டைய நாட்டிலே தோல்வி அடைந்துள்ளனர், மேலும் அவர்கள் தங்களுடைய இந்த தோல்விக்கு பின் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே வெற்றி அடைந்து விடுவார்கள், முன்பும் பின்பும் அல்லாஹ்வுக்கே அதிகாரமாகும், அன்றைய நாளில் முஸ்லிம்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிற அந்த வசனம் வெளியாகுது. இந்த வசனம் வெளியாகும் பொழுது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. ஓ, ரோம் ஜெயிக்க போகுது அப்படின்னு. அவங்க ரோம் ஜெயிக்கிறத முஸ்லிம்கள் விரும்பினாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்கள ஓரிரை கொள்கையில இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால ரோம் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க விரும்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா முஸ்லிம்களுடைய மொத்த எண்ணிக்கையை அன்னைக்கு 100 கூட தொடலன்னு வைங்க. ஆனா அந்த முஸ்லிம்களால அங்க மக்கால வாழவே முடியல. அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, மக்காவை விட்டே வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்ப இப்படி ஒரு வசனம் அந்த நேரத்துல இறங்கும் பொழுது குறைஷிகளுக்கும் மற்றவங்களுக்கும் எப்படி இருக்கும்? பயங்கரமான சிரிப்பலை தான் அந்த இடத்துல வருது. இது எப்படிப்பா நீங்களாம் இவ்வளவு சீரியஸா இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இதுல 615 இந்த காலகட்டம் அவங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, மக்கால வாழவே முடியாத ஒரு சூழ்நிலையில அங்கிருந்து அபிசீனியாவுக்கு சில பேர் கிளம்பி போறாங்க. ஒரு 40 பேர் கிட்ட போறாங்க. அப்படி கிளம்பி போகும் பொழுது தங்களுடைய உறவினர்கள், வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில இந்த வசனம் இறங்கி இருக்குது அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம எப்படி இதை எடுத்துக்கிட்டு இருப்போம்? மிக நிச்சயமா இது பொய் தான், இறை தூதர்னு தன்னை சொல்றவர் மிக நிச்சயமாக பொய்யர் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாருக்கும் அப்படித்தான் வந்திருக்கும்.
நிலைமையே அப்படிதான் இருக்கு. அல்லாவுடைய சோதனையே அப்படிதானே. அல்லாஹ் ஒரு சோதனையை கொண்டு வரும் பொழுது இனிமே இது மீளாதுன்னு நினைப்போம், பட்டுன்னு மீட்டு விட்டுருவோம். இனிமே இது ஒண்ணுமே ஆகாது, இது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நினைப்போம், டக்குன்னு வீக்காக்கி விட்டுருவோம். இதுதான் அல்லாவுடைய சோதனை. ஆனா இதை நம்ம சரியான பார்வையில அணுகணும் அப்படின்னு தான் இறைவன் நம்மள விரும்புறது. இங்க இருக்கிற சிக்கலே இதுதான். அப்ப அபிசீனியாவை நோக்கி மக்கள் போறாங்க, அதாவது முஸ்லிம்கள் போறாங்க. மீதி இருக்கிறவங்க கடுமையான ஒரு சிக்கலுக்கு உள்ளாகி உயிரை கூட விடுறாங்க. ஏன்னா சோறு தண்ணி இல்லாம அந்த பாலைவன மணல்ல நிக்க வச்சு உயிரை விடுறவங்க எல்லாம் அங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வசனம் இறங்குது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரோம் ஜெயிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப நம்ம பந்தயம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே நக்கல் நையாண்டியா தான் பண்றாங்க. அதாவது உபை பின் கலப் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய அல்லாஹ் தான் சொல்லியிருக்கான்ல ரோம் ஜெயிச்சிரும் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நாளைக்கே கூட ஜெயிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு 3 வருஷம் அவகாசம் தரேன். 3 வருஷத்துல ரோம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நான் 10 ஒட்டகம் தர்றேன். ஒருவேளை ரோம் ஜெயிக்கல, மொத்தமாவே அது இல்லாமலே போயிடும் அப்படின்னு ஒரு நிலை வந்துருச்சுன்னா நீங்க எனக்கு 10 ஒட்டகம் தரணும் அப்படின்னு ஒரு பந்தயமே கட்டுறாங்க குறைஷிகள் சார்பா. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் இறை தூதர் அவர்களை நம்புறேன், இறைவனை நம்புறேன், அதனால இந்த பந்தயத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. பந்தயம் அன்னைக்கு தடை செய்யப்படாத ஒரு காலகட்டம், ஏன்னா ஆரம்ப சூழ்நிலை அப்படிங்கிறதுனால அபூபக்கரும் இந்த பந்தயத்தை ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது அபூபக்கரும் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க, நான் இந்த மாதிரி பந்தயம் கட்டியிருக்கேன் அப்படின்னும் போது அப்ப இறை தூதர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3 வருஷம் வேண்டாம், 9 வருஷம் வைங்க, ஒற்றைப்படையில தான் இந்த வெற்றி வரும், 9 வருஷம் வச்சுக்கோங்க, 100 ஒட்டகங்கள் வைங்க அப்படிங்கிறாங்க. இறை தூதரே சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி ஆயிடுது. உடனே மறுபடியும் போயிட்டு அந்த உபை பின் கலப் அவர்களை சந்திச்சு சொல்றாங்க, 3 வருஷம் வேண்டாம், 9 வருஷம் வச்சுக்குவோம், 10 ஒட்டகம் இல்ல 100 ஒட்டகம் வச்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களுக்கும் சந்தோஷம், எப்படியும் தோல்வி அடைய போறீங்க, இது ஒரு பெரிய தோல்வியா இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க இதை ஏத்துக்கிறாங்க. அடுத்து வந்த காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, அந்த கான்ஸ்டான்டினோபிள் இருக்கு பாருங்க, கான்ஸ்டான்டினோபிளையே இந்த பாரசீகர்கள் பிடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து வர ஆண்டுல கான்ஸ்டான்டினோபிளுக்குள்ளேயே நுழைஞ்சு அதையே பிடிக்கும் பொழுது ஹெராக்லியஸ் தன்னுடைய அந்த ரோம பேரரசுடைய தலைநகரத்தை விட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டார். இனி ரோம பேரரசு இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த கான்ஸ்டான்டினோபிளை அவங்க இழந்து அங்கிருந்து ஓடி போன அந்த காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 622. இதே காலகட்டத்துல இங்க மக்கால என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அகாபா உடன்படிக்கை கையெழுத்தாகுது. அதாவது மதீனாவுக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல அந்த மதீனாவாசிகள் இறை தூதரையும் அவருடைய தோழர்களையும் ரகசியமாக சந்தித்து ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறார்கள். எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. இந்த அகாபா உடன்படிக்கை தான் மிகப்பெரிய வரலாற்று திருப்புமுனையே உண்டாக்குச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரலாறை படிக்கிற அனைவருக்குமே தெரியும். அப்ப கான்ஸ்டான்டினோபிளை விட்டு இந்த ரோம பேரரசன் வெளியே போகிறதுக்கும் இங்க அகாபா உடன்படிக்கை கையெழுத்தாகிறதுக்கும் சரியா இருக்கு. அப்ப இதனை தொடர்ந்து அவங்க மதீனாவுக்கு போறாங்க. இப்ப இந்த ஹெராக்லியஸ் இந்த கேப்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய பேரரசை ஆட்சி செஞ்ச நாம இன்னைக்கு ஒரு கிராமத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நமக்கு ஆள்பலம் வேணும், ஆள்பலத்தை திரட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பணம் வேணும். பணம் சுத்தமா கிடையாது. இப்ப நம்மளே பட்னியா தான் இருக்கிறோம். இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுடைய தலைமை பிஷப் செர்ஜியஸ் அப்படின்னு பேரு, அவரை பிடிச்சி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு பாதுகாப்பு. ஆகையினால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எங்களுக்கு பொருளுதவி பண்ணுங்க, நம்ம பேரரசை மறுபடியும் அமைப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த செர்ஜியஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த காணிக்கையாக வந்த அந்த பணம் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் தூக்கி மன்னருக்கு கொடுக்குறாங்க. வட்டிக்கு தான் கொடுக்குறாங்க. மன்னருக்கு கொடுத்து நீங்க போங்க, உங்க பேரரசை மீட்டெடுங்க, நம்ம மார்க்கத்தை நம்ம நிலைநாட்டுவோம் அப்படிங்கிற அடிப்படையில அது பணம் கொடுக்கப்படுது. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த பணங்கள் சேகரிக்கப்பட்டு ஆட்கள் திரட்டப்பட்டு 622 இருந்து இது நடக்குது. இதெல்லாம் செஞ்சு 624 முக்கியமான ஒரு யுத்தம் அந்த ரோம பேரரசுக்கும் பாரசீகத்துக்கும் நடக்குது. அதே மாதிரி அதே ஆண்டு சொல்லி வச்ச மாதிரி இங்க முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் நடக்குது. உலக புகழ்பெற்ற யுத்தங்களாக 2 யுத்தங்களும் இருக்குதுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 624 அசர்பைஜானுக்குள்ள இந்த ரோமானியர்கள் ஹெராக்லியஸ் தலைமையில நுழையிறாங்க. இந்த அசர்பைஜான் இப்போ
பாரசீகர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இவங்க நுழைஞ்சி அதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள முதல் முறையா கொண்டு வர்றாங்க. அங்க இந்த பாரசீகர்களுடைய அந்த சூரிய கோவில், நெருப்பு தானே இவங்க வணங்குறாங்க, இது போக மற்ற சிலைகளையும் அவங்க வணங்குறாங்க, சூரியனையும் அவங்க வணங்குறாங்க இல்லையா. அங்க இருந்த சூரிய கோவிலை முழுசா தகர்த்து உடைக்கிறாங்க. முதல் வெற்றியை ஹெராக்லியஸ் பாரசீகத்துக்கு எதிராக பதிவு செய்கிறார். இதே காலகட்டம் இங்க பதர் யுத்தம் நடக்குது. முதல் முறையாக கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் இங்க அந்த குறைஷிகள் முஸ்லிம்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. மதினாவுக்கு வந்து நிம்மதியா இருக்க விடல, மதினாவையே தாக்கி அழிக்கணும் அப்படின்னு வந்தாங்க. வந்தவங்களை 624 அந்த பதருங்கிற அந்த இடத்துல சந்திச்சு கிட்டத்தட்ட 313 பேர் 1000 பேர் கொண்ட அந்த குறைஷி படைகளை எதிர்த்து நின்று வெற்றி அடைந்தார்கள். ரெண்டும் ஒரே காலகட்டம். அங்க என்ன முன்னறிவிப்பு சொல்லப்பட்டுச்சு? உங்களுடைய அண்டைய நாட்டுல ரோம் தோல்வி அடைஞ்சிருச்சு, ஆனால் அது வெற்றி அடையும், அன்னைக்கு நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு இருந்தது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் இப்ப எப்ப நடக்குது பாருங்க. கிட்டத்தட்ட 10 வருஷ காலகட்டம். அந்த 10 வருஷத்துக்கு கொஞ்சம் குறைவான காலகட்டம். ஆனா அந்த காலகட்டத்துல இது வந்து ஒரு நீண்ட காலகட்டம் தான். நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு விரைவா போகுது தொழில்நுட்பம் காரணமாக. ஆனா அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஜவ்வு மாதிரி இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம் அப்படின்னு சொன்னா அது ஒரு நீண்ட காலம் தான். ஆனா அவ்வளவு காலம் கடந்து இறைவனுடைய வாக்கு இந்த இடத்துல நிறைவேறுது. ஒரே நேரத்துல அங்க ரோம பேரரசு ஜெயிக்குது, இங்க முஸ்லிம்களும் பத்ர் யுத்தத்துல ஜெயிக்கிறாங்க. அங்க அவங்களும் சந்தோஷப்படுறாங்க, முஸ்லிம்களும் சந்தோஷப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஆனா இதோட இந்த வசனத்துடைய முன்னறிவிப்பு முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. இது இன்னும் அப்படியே தொடருது. எப்படி தொடருது அப்படின்னா, இந்த ரோம பேரரசு அசர்பைஜானை தான் ஜெயிச்சுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பகுதிகளை அது கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்க ஆரம்பிக்குது. முஸ்லிம்கள் அடுத்தடுத்த யுத்தத்தை இந்த இடத்துல செஞ்சு அவங்க ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கும் போதும் உள்ளுக்குள்ள அரேபியால இவங்களும் எல்லா இடங்கள்லயும் ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க. இந்த ரோம பேரரசு எப்பெல்லாம் ஜெயிக்குதோ அவங்களும் அப்போ வெற்றியை பதிவு பண்றாங்க. இவங்க எப்பெல்லாம் சந்தோஷப்படுறாங்களோ அவங்க முஸ்லிம்களும் ஒரு சந்தோஷத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை நினைச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. முக்கியமான ஒரு காலகட்டம் வருது. என்ன அப்படின்னா, அந்த சிலுவையை வந்து அவங்க கடத்திட்டு போனாங்க பாருங்க, அந்த சிலுவை இப்போ மீட்கப்படுது. மறுபடியும் அந்த பாலஸ்தீனத்துக்குள்ளேயே வருது, அந்த சர்ச்சுக்குள்ளேயே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது போக அந்த கான்ஸ்டான்டினோபிள் இருக்கு பாருங்க, அதை அந்த ஹெராக்லியஸ் ஜெயிக்கிறாரு. 628 ஜெயிக்கிறாரு. அதுதான் முக்கியமான வருஷம். 628 இந்த ஹெராக்லியஸ் அந்த கான்ஸ்டான்டினோபிளை ஜெயிக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த குஸ்ரு மன்னர் தன்னுடைய மகனாலேயே கொல்லப்படுகிறார். இது போக இந்த 628 முஸ்லிம்களுக்கு இந்த ஹுதைபியா உடன்படிக்கை கையெழுத்தாகிறது. இனிமே நாங்க உங்க கூட சண்டைக்கு வரமாட்டோம், நீங்க எங்க வேணாலும் பிரச்சாரம் பண்ணிக்கங்க அப்படின்னு. மதினாவை தாண்டி முஸ்லிம்களுடைய கரங்கள் நீண்டு கொண்டிருந்த நேரத்துல 618 குறைஷிகள் இனிமே உங்க விஷயத்துல நாங்க தலையிடவே மாட்டோம், நீங்க வந்து அடுத்த வருஷத்துல இருந்து உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் இங்க தாராளமா வரலாம் அப்படிங்கிற அந்த உடன்படிக்கை, ஹுதைபியா உடன்படிக்கை கையெழுத்தாகுது. எங்க வருது பாருங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்த இந்த சமுதாயத்துடைய ஆரம்பத்துல சொல்லி கடைசி வரைக்கும் அந்த வெற்றி வெற்றி வெற்றின்னு அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கும் பொழுது உண்மையிலேயே நினைச்சு பார்க்கும்போது உடம்பே சிலிர்க்குது. இந்த விஷயம் என்னன்னா, அந்த உடன்படிக்கை கையெழுத்து ஆகும் பொழுது அந்த உடன்படிக்கையுடைய பின்னணி என்ன, உம்ரா செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களோட கிளம்பி போறாங்க. மக்காவுக்கு வெளியில அவங்க இருக்கும்போது மக்காவுக்குள்ள குறைஷிகள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்க இங்க வரவே கூடாது போங்க அப்படிங்கிறாங்க. போகாம இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது சரி அப்படின்ட்டு அந்த ஹுதைபியா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் அவங்களுடைய படைகளோட இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஹுதைபியா அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய தோழர்களோட அவங்க இருக்கும் பொழுது அங்க மக்கா சார்பாக சுஹைல் அவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவோம், இப்ப நீங்க திரும்பி போங்க, அடுத்த வருஷம் நீங்க வந்து ஹஜ்ஜுக்கும் வரலாம் உம்ராவுக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பல ஷரத்துகள் வந்து சொல்றாங்க. அந்த ஷரத்துகள் இப்ப நம்மளுக்கு தேவையில்லை. இந்த நேரத்துலதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை அவங்களுக்கு மறுபடியும் இறக்கி வைக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா, பல தோழர்களுக்கு வந்து கொஞ்சம் அதிருப்தி நிலவுது. என்னடா அது, உம்ரா பண்ணலான்னு வந்தோம், நம்மளுடைய சொந்த மண்ணு மக்கா, இதுல இருந்து வெளியே வந்து இத்தனை வருஷங்கள் ஆகி போச்சு, உம்ரா செய்யற ஷாக்லயாவது நம்ம மண்ணை போய் மிதிக்கலாம்னு பார்த்தோம், முடியலையே. ஆனா இறை தூதர் வந்து உம்ரா பண்ணிடலாம், அல்லாஹ்புரத்துல இருந்து நம்மளுக்கு வந்து செய்தி வந்துருச்சு அப்படின்னு தானே சொன்னாரு, இறை தூதர் சொன்னா தப்பாது, இது ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னு சில அதிருப்தி வருது. அப்ப ஹுதைபியா உடன்படிக்கை கையெழுத்தாகி நீங்க அடுத்த வருஷத்துல இருந்து வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது போக இந்த குறைஷிகள்ல இருந்து யாரும் முஸ்லிம்களா மாறினா கூட நாங்க வந்து மதீனா
மதீனாவுக்கு உங்ககிட்ட அனுப்பி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஷரத்தெல்லாம் அதுல இருக்கிறத பார்த்துட்டு இது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒப்பந்தம், குறைஷிகள் ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தி நிலவுது பாருங்க. அப்பதான் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்க கூட இந்த அதிருப்தியை இறை தூதர் அவர்கள் கிட்ட வெளிப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுடைய குரல் கொஞ்சம் உயர்த்தி பேசிட்டாங்க இறை தூதர் அவர்கள் கிட்ட. அவங்கள மீறி அந்த நிகழ்வு நடந்துருச்சு. என்ன இறை தூதர் நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறதுனால தானே இத்தனை பேர் கிளம்பி வந்தோம், நீங்க பாட்டுக்கு இப்போ உடன்படிக்கை போட்டு ரிட்டர்ன் போலாம் அப்படிங்கிறீங்களே அப்படின்னு. இந்த குரல் உயர்த்தி பேசின இந்த சம்பவத்தை நினைத்து உமர் அவர்கள் கடைசி வரைக்கும் மரணம் அடையக்கூடிய அந்த நாள் வரைக்கும் கூட பல நேரங்களில் வருத்தப்பட்டிருக்கிறார். பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இறை தூதர்கிட்ட அந்த ஒரு நிகழ்வுல மட்டும்தான் நான் என்னுடைய குரலை உயர்த்தி பேசினேன், அது என்னை மீறி வந்துருச்சு அப்படின்னு. ஆனா இறை தூதர் அவர்கள் உமர் அவர்களின் மனதை மிகவும் புரிந்தவர். அப்போ அவர் உமர் அவர்களை தப்பாலாம் நினைக்கல. உமர் அவர்களை இறை தூதர் சமாதானம் தான் செஞ்சாங்க, கவலைப்படாதீங்க உமர், எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா பல பேருக்கும் ஒரு அதிருப்தி நிலவுச்சு இல்லையா? அப்ப இறை தூதருக்கு 48வது அத்தியாயம் அல் ஃபதஹ், அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த அத்தியாயத்துல முதல் வசனமாகவே அல்லாஹ் இறக்குகிறான், ஓ தூதரே, ஒரு தெளிவான மாபெரும் வெற்றியை உமக்கு நாம் அளித்தோம் அப்படின்னு. மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவ்வளவு தூரம் மக்கால இருந்து நடந்துதான் வரணும், ஒட்டகத்திலையும் குதிரைகளிலையும் சில பேர் உட்காந்துக்கிட்டு வருவாங்க. அப்ப அந்த பயண காலகட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 நாளை கூட தாண்டலாம். அவ்வளவு நாள் நடந்து இப்ப உடன்படிக்கையை போட்டு ரிட்டர்ன் தான் போறாங்க. கண்ணால கூட பார்க்கல அந்த மக்காவையும் காபாவையும். அதிருப்தி நிலவுது. இறை தூதரும் எல்லாரையும் சமாதானப்படுத்துறாரு. ஆனா இறைவன் புறத்துல இருந்து, ஓ தூதரே, நாம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த நேரத்துல புரியல. இது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இது எந்த காலகட்டம் அப்படின்னா ரோம பேரரசு அந்த இடத்துல நிலை கொண்டுடுச்சு. இப்ப இந்த இடத்துல இந்த குஸ்ரு மன்னர் இந்த மகனாலேயே கொல்லப்பட்டுட்டார். இப்ப இந்த பாரசீகர்கள் ஒட்டுமொத்தமா தங்களுடைய அந்த ஆக்கிரமிப்பு பகுதியிலிருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இறை தூதருக்கு அல்லாஹ் சொன்னது என்னன்னா, நாம உனக்கு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு. இந்த வெற்றி ரோமானியர்களோடையும் கனெக்ட் ஆகுது. ஏன்னா அவங்க வெற்றி அடையும் போது நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லும் பொழுது அங்க வெற்றி அடையும் போது இவங்களும் வெற்றி அடைகிறாங்க, அங்க சந்தோஷப்படும் போது இவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா உதவியா உடன்படிக்கையில கொஞ்சம் அதிருப்தியா இருந்தவங்களுக்கு அப்போ புரியல இந்த இந்த உடன்படிக்கையோடைய ஒரு மிகப்பெரிய பின்னணி என்ன அப்படின்னு. இந்த உடன்படிக்கை எந்த அடிப்படையில போட்டப்பட்டுச்சு அப்படின்னா, இனிமே நாங்களும் உங்க கூட சண்டை போட மாட்டோம், நீங்களும் எங்க கூட சண்டை போடக்கூடாது, எங்களுடைய ஆதரவானவர்களோட நீங்க சண்டை போட்டா அவங்களுக்கு ஆதரவா நாங்க உங்க கூட சண்டை போடுவோம், அதே மாதிரி உங்களுடைய ஆதரவாளர்கள் நாங்க தாக்க மாட்டோம், அப்படி நாங்க தாக்கிட்டா நீங்க எங்களோட சண்டைக்கு வரலாங்கிறது தான் அந்த ஒப்பந்தமே. ஆனா 628 இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த அரேபியாவிலையும் சுதந்திரமாக இஸ்லாமிய பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு இஸ்லாம் பெரிய அளவுல பரவ ஆரம்பிச்சது. குறைஷிகள் தரப்புல இருந்தும் பல பேர் இஸ்லாத்துக்கு மாற ஆரம்பிச்சாங்க. குறைஷிகள் இந்த ஒப்பந்தத்தினால பலவீனமாக ஆக்கப்பட்டார்கள். சரியா 629வது வருஷம் அந்த கடத்தப்பட்ட சிலுவை அந்த நேரத்துலதான் மறுபடியும் பாலஸ்தீனத்துக்கு திரும்புது. இந்த நேரத்துலதான் முதல் உம்ராவை மறு வருஷம் 629 இறை தூதர் தலைமையில எல்லாரும் போய் அந்த உம்ராவை அங்க செய்யறாங்க. அப்படியே அந்த தொடர்புல வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாரசீகம் ஒட்டுமொத்தமாக பலகீனம் அடைந்து சிதிலம் அடைந்தது. ரோம பேரரசு தன்னுடைய பகுதிகளை மீட்டெடுத்தது. இதே காலகட்டத்துல மக்காவை இறை தூதர் தலைமையில் முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். அப்ப எங்க இருந்து எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப இந்த சூரா ரூம் இதோடைய வசனங்கள் வெறுமனே 6 வசனங்கள் தான். இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது இன்னும் பல நுட்பமான விஷயங்களை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது உண்மையிலேயே ஆச்சரியப்படாம இருக்க முடியல. நம்ம வரலாறுல இருந்து படிக்கிறது சில விஷயங்களை மட்டும் தான் படிக்கிறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல இருந்த அந்த மக்கள், அது அவருடைய ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, இந்த வசனங்கள் எல்லாம் அவங்களுக்கும் போய் சேரத்தான் செஞ்சுது, எல்லா தரப்பு மக்களுக்கும். அப்ப இந்த வசனங்கள்ல சொன்னப்பட்டபடியே நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கு அந்த நேரத்துல அது எப்படி இருந்திருக்கும்? அதனாலதான் இந்த குரானை அந்த நேரத்தில் அந்த அரபு மக்கள், அது தாய்மொழியா வேற இருக்குது,
அதனால இது அந்த அரபுகளுக்கு ரொம்ப அட்வான்டேஜா மாறிடுச்சு. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இது ரொம்ப அட்வான்ஸா இருந்தது. அதனால டக்கு 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 டக்குன்னு அவங்க வந்து அந்த இஸ்லாத்தை டக்குன்னு புடிச்சிட்டாங்க. எப்பா இது என்ன சொல்லுச்சோ அது அப்படியே நடக்குதுப்பா, அதனால இது உண்மையான இறைவேதமா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற பேர்ல. ஆக இஸ்லாம் இந்த நிகழ்வின் மூலமாக அரேபியா முழுவதும் மிகவும் வேகமாக பரவியது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நாம வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. குர்ஆன் வசனங்கள் அதற்கு வலு சேர்த்தன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இதுல இருந்து நாம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக சூரா ரூமில் சொல்லப்பட்ட அந்த வசனங்கள், அது இறக்கப்பட்ட காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்மால மலைத்து போகாமல் இருக்கவே முடியவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம சொல்லிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே.